அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமக்கு அடிபட்டுருச்சு, நமக்கு சின்னதாக காயம் பட்டுருச்சு, தீக்காயம் பட்டுருச்சுன்னா நமக்கு வலிக்கும். ஏன் வலிக்குது? ஏன்னா நம்முடைய தோள்களில் தான் வேதனையை உணரக்கூடிய நரம்பு இருக்கு. அப்போது அந்த நரம்புக்கு காயம் படும்போது நமக்கு வலியை உணர முடியுது. அதுவே பெருமளவில் தீக்காயம் பட்டவங்களை பாருங்க, அவங்களுக்கு வலிக்க கட்டையாட்டம் படுத்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய தோள்கள் அத்தனையும் கருகி போச்சு, வேதனையை உணரக்கூடிய நரம்பு அவங்களிடத்துல இல்லை, அதனால அவங்களுக்கு வலிக்காது. இன்னைக்கு நமக்கு சர்ஜரி பண்ணணும்னா கூட இன்ஜெக்ஷன் போடுறாங்க. என்ன இன்ஜெக்ஷன்? தோள்களை மரத்து போற வைக்கிறதுக்கான இன்ஜெக்ஷன். அப்போ வேதனையை உணரக்கூடிய ஒரு நரம்பு நம்முடைய தோள்களில் தான் இருக்கு அப்படின்றத இன்றைக்கு சயின்ஸ் உலகம் நமக்கு கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இப்போ வாங்க அப்படியே நம்ம குர்ஆனுக்கு போகலாம். அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன கஃபரு பி ஆயாத்தினா சௌஃப நுஸ்லீஹிம் நாரா. அதாவது நம்ம வசனங்களை மறுப்பவங்களை நம்ம நரகில போடுவோம். நரகவாசிகளை பற்றியே பேசிட்டு வர்றான் அல்லாஹ். அப்போது நம்முடைய வசனங்களை மறுக்கிறவங்களை நாம் நரகத்தில் போடுவோம். குல்லமா நலிஜ ஜுலூதுஹும் பத்தல்னாஹும் ஜுலூதா கைரஹா. அவங்களுடைய தோள்கள் கருகும் போதெல்லாம் வேற தோல் மாற்றுவோம். அவங்க தோல் கருகி போச்சுன்னா வேற தோல் மாற்றுவோம். எதுக்கு? லியதூக்குல் அதாப், வேதனையை சுவைக்கணுங்கிறதுக்காக அவங்களுடைய தோல் கருகும் போதெல்லாம் நம்ம வேற தோல் மாற்றுவோம்னு சொல்கிறாங்க. அப்போது அல்லாஹாலா நீ கருகி சாம்பலா போயிட்டா கூட நான் திரும்ப படைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லாம நீ வேதனையை உணரணுங்கிறதுக்காக உன் தோல் கருகும் போதெல்லாம் வேற தோல் படைப்பேன்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்னைக்கு சயின்ஸு கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதரால் எப்படி சொல்லியிருக்க முடியும்? நிச்சயமா முடியாது. இது இறைவனுடைய வார்த்தைன்னு சொல்லி இந்த வசனமும் இந்த திருக்குர்ஆனை மெய்ப்பிக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.